செகண்ட் பாண்டிங் தியரியில் வெர்னர் தியரி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தியரி தான். ஃபர்ஸ்ட் வந்து 1893 தான் அந்த வெர்னர் அப்படிங்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 26. இந்த தியரி அவர் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவருக்கு ஏஜ் எவ்வளோ? 26 வயசுல இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரிங்களா? பட் இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் கிடைச்சது இந்த தியரி தான். வெர்னருடைய தியரிக்கு தான். எப்போ அப்படின்னா 1913. சரிங்களா? அதுக்கான நோபல் பிரைஸ் வந்து வந்துச்சு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோபால்ட் அமோனியா காம்ப்ளெக்ஸ் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே காம்ப்ளெக்ஸ் COCl3.6NH3 இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அதே காம்ப்ளெக்ஸ், அதாவது ஜோசன்சன் எக்ஸ்பிளைன் பண்ண அதே காம்ப்ளெக்ஸ் இவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் இதுல எத்தனை வேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு? 2 வேலன்சி பிரசன்ட் இன் தி காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? 2 வேலன்சி இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வேலன்ஸ் என்னது? ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பல டைம் படிச்சிருக்கீங்க, செகண்டரி வேலன்சி. சரிங்களா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் இவரு எப்பயும் போல என்ன பண்றாரு? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை தான் ஆட் பண்ணி எத்தனை மோல் சில்வர், அதாவது AgCl ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கும். சரிங்களா? அதே கான்செப்ட் தான். பட் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ண காம்பவுண்ட் வந்து என்னது? 2 வேலன்ஸ் இருக்கு. அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து 6 இருக்கக்கூடிய மாதிரி. சரிங்களா? அது எது சாலிடா இருக்கு, சாலிட் பாண்ட் இருக்கு, எது டேஷ் பாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இவர் கிளியரா வந்து சொல்றாரு. சரிங்களா? இவருடைய மெயின் ஃபெயிலியர் பார்க்கும்போது யாருடைய ஃபெயிலியர்? வெர்னருடைய மெயின் ஃபெயிலியர் என்னது? வெர்னருடைய மெயின் ஃபெயிலியர் அவர் காப்பி பண்ணிட்டே வந்தாரு. பட் ஒன்னும் மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா அந்த மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. முன்னாடி இருந்த ஜோர்ஜன்ஸ்னே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஒரு இரிடியத்துக்கும் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து வீக் பாண்ட், ஒரு கோபால்ட்டுக்கும் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஸ்ட்ராங்னு சொல்லிட்டாரு. அந்த பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர், மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர், அதை வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல, வெர்னர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ரெண்டாவது முக்கியமான ஃபெயிலியர் என்னன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4ல, கோஆர்டினேஷன் நம்பர் 4ல வரக்கூடிய 2 கேட்டகரி, ஒன்னு டெட்ராஹெட்ரல், இன்னொன்னு என்னது? ஸ்கொயர் பிளானர். டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி அண்ட் ஸ்கொயர் பிளானர் ஜியோமெட்ரியை இதோட என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா கோஆர்டினேஷன் நம்பர் 6 எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதான கோபால்ட் அமோனியாவுடைய காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் எனக்கு தெரியல கோஆர்டினேஷன் நம்பர் 4ல இருக்கக்கூடிய டெட்ராஹெட்ரல் அண்ட் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுல பிரைமரி வேலன்ஸ்ல என்னன்னா இப்போ அவருடைய காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் அவருடைய காம்ப்ளெக்ஸ், கோபால்ட்டுடைய காம்ப்ளெக்ஸ். இது COCl3.6NH3 கரெக்டா? இதுல 3 குளோரின் இருக்கு. குளோரின் கரெக்டா? இதுல எது பிரைமரி வேலன்ஸ், எது செகண்டரி வேலன்ஸ்? என்ன காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன? CONH3.6 ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது லிகண்ட், இது மெட்டல், கோஆர்டினேஷன் நம்பர், இது அயனைசேஷன் ஸ்பியர். என்ன ஸ்பியர்? அயனைசேஷன் ஸ்பியர். சரிங்களா? அவரு எக்ஸ்பிளைன் பண்ண இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டு இவரு புதுசா ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன பாயிண்ட் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள இருக்கக்கூடிய மெட்டல் அண்ட் லிகண்ட் பாண்ட் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா என்ன சொல்றாருன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட், கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே இருக்கக்கூடிய குளோரினுடைய பாண்ட் வந்து வீக் பாண்ட். இது 2 பேருக்கு பாண்டே கிடையாது. அதுக்கு பேர் பார்சியலி பாண்ட். கரெக்டா இல்லையா? கோஆர்டினேஷன் ஸ்பியர் வெளியே இருக்கக்கூடிய பேர் தான் அயனைசேஷன் ஸ்பியர் அல்லது ஸ்பெக்டேட்டர் அயான். இதுதான் ரியாக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்சியலி அட்ராக்ஷன், பார்சியலி. ஆனா என்ன சொல்றாரு, இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இது வீக்கா இருக்கு, ஆனா வீக்கா இருக்கிறதா ரியாக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத சொல்லல. இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் பத்தி அவர் சொல்றாரு. சொல்லுங்க. இது வெர்னருடைய ஃபெயிலியர், முக்கியமான ஃபெயிலியர். சரிங்களா? இதுல பிரைமரி வேலன்சி, இது செகண்டரி வேலன்சி. முதல்ல பிரைமரி வேலன்சி. பிரைமரி வேலன்சிக்கு வரக்கூடிய பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கணும். பிரைமரி வேலன்சி அது வரக்கூடிய பாயிண்ட்ல சொல்லுங்க போடலாம். எது பிரைமரி வேலன்சி? இந்த காம்ப்ளெக்ஸ் எது பிரைமரி, எது செகண்டரி தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டும் சொல்லுங்க. இந்த குளோரின் அப்படிங்கிறது பிரைமரி வேலன்சி. கரெக்டா? இதுல அம்மோனியா லிகண்ட் அப்படிங்கிறது செகண்டரி. அப்ப பிரைமரி வேலன்ஸ் என்னது? அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்குதுன்னு கேக்குது.
அதுக்கு பேர் அயனைசேஷன் ஸ்பேரா. பிரைமரி வேலன்ஸ் என்னது அயனைசபிள் நேச்சர். கரெக்டா? அது அயனைசேஷன் ஸ்பேர். அயனைசபிள் இன் நேச்சர். கரெக்டா? சரி, ரெண்டாவது பாயிண்ட் பிரைமரி வேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது அயன் ஈஸி அயன்ஸ் மாறும். சோ அயனைசபிள் நேச்சர் அல்லது ஸ்பெக்டேட்டர் அயன் சொல்லுவோம். கரெக்டா? ரெண்டாவது பாயிண்ட் அந்த குளோரினால என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அந்த பிரைமரி வேலன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றேன். they are satisfied by the anion. Cl ன்றது என்ன? கேட்டையான ஆனியனா? ஆனியன் தானா? அப்ப பிரைமரி வேலன்ஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? satisfied by anion. வேற பாயிண்ட் இப்ப எத்தனை குளோரின் இருக்கு? 3Cl- அப்படின்னு சொன்னா இந்த கோஆர்டினேஷன் பேர். அது இல்லாம கோஆர்டினேஷன் பேர்ல இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் கேட்டையான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு K4 இது இந்த பாயிண்ட் இல்ல, நான் முன்னாடி கொடுத்த டெர்மினாலஜி சொல்றேன். இதுல K+3 4K+ அயன்ஸ் இருக்கு. இது பேர் சிம்பிள் கேட்டையான். சரிங்களா? இப்போ சப்போஸ் இப்படி இருக்கு PtCl4 2- இது பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் அயன். நமக்கு டோட்டலா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் 4 கேட்டகரி. சிம்பிள் கேட்டையான் இருக்கு, சிம்பிள் ஆனியன் இருக்கு. இப்போ இது சிம்பிள் ஆனியனா? இந்த காம்ப்ளெக்ஸ் என்னது? சிம்பிள் ஆனியன். K+ என்னது? சிம்பிள் கேட்டையான். இப்போ இதே காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கு பிளாட்டினம். இது நமக்கு என்னது? இது காம்ப்ளெக்ஸ் ஆனியன். என்னது? காம்ப்ளெக்ஸ். இது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் CO H2O 6 and 2+. இந்த காம்ப்ளெக்ஸ் அப்ப நமக்கு 4 கேட்டகரி. ஒன்னு சிம்பிள் கேட்டையான் K4 CN6. சரிங்களா? அதே மாதிரி K3 இதெல்லாமே சிம்பிள் கேட்டையான். சிம்பிள் ஆனியன் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பேருக்கு வெளியே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட் தான் வந்து சிம்பிள் ஆனியன். ஒரு காம்ப்ளெக்ஸ் மேல என்ன சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனியன். அந்த மாதிரி கேட்டகரியில இந்த Cl- ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 அயான்ஸ் Cl- அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மேல எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர், அது எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்? இது 3Cl- அப்படின்னு சொன்னா 3+. அப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய பிளஸ் ஆல்ரெடி தெரியும். அம்மோனியா வந்து நியூட்ரல் லிகண்ட். நியூட்ரல் லிகண்ட் அப்படின்னா X + 0 = +3. அப்ப கோபால்ட் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 3+. அப்ப கோபால்ட் உடைய ஆக்சிடேஷன் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது எந்த வேலன்சி? அப்ப கோபால்ட் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? அந்த கோபால்ட் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிட்டர்மைன் பண்ணது எந்த வேலன்சி அப்படின்னா பிரைமரி வேலன்சி. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? டேஷ் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. இது சாலிட் லைன். செகண்டரி வேலன்ஸ் எல்லாமே சாலிட் லைன். பட் குளோரின் they are represented by the dash line. வேற பாயிண்ட் செகண்டரி வேலன்ஸ் secondary valence they are represented by the solid line. Correct? அடுத்த பாயிண்ட் stabilized by. இப்போ இந்த லிகண்ட் நியூட்ரல் லிகண்டா இருக்கலாம், அதே மாதிரி நெகட்டிவ் லிகண்டா இருக்கலாம். கரெக்ட்டா? அப்ப stabilized by neutral as well as ion. அந்த லிகண்ட் வந்து என்ன லிகண்டா இருக்கலாம்? நியூட்ரல் லிகண்டா இருக்கலாம். அப்படி இல்லனா அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் ஆமா இல்லையா? எத்தனை லிகண்ட் இருக்கு? 6 லிகண்ட். 6 லிகண்ட் தான் அந்த கோஆர்டினேஷன் நம்பர். அப்ப கோஆர்டினேஷன் நம்பரை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது யாரு? செகண்டரி வேல்யூ. யாரு? செகண்டரி வேல்யூ. அடுத்து நான் அயனைசபிள் ஸ்பீசிஸ். கோஆர்டினேஷன் ஸ்பேர் உள்ள இருக்கக்கூடிய என்னவா மாத்த முடியாதுன்னு சொன்னோம். அப்பனா தான் சொன்னா அந்த டெஸ்ட் கொடுக்காதுன்னு சொன்னோம். கரெக்ட்டா? நான் அயனைசபிள் இன் நேச்சர். நான் அயனைசபிள் இன். அடுத்த பாயிண்ட் ஜாமெட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். இதுதான் இந்த பிரைமரி செகண்டரி வேல்யூஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது அக்கார்டிங் டு தி வெர்னர் தியரி படி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது வெர்னர் கண்டுபிடிச்ச கோபால்ட் அம்மோனியா குளோரைடு காம்ப்ளெக்ஸ்க்கு அதனுடைய ஜாமெட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வேலன்ஸ் எதுனா இது வேலன்ஸ் செகண்டரி வேலன்ஸ். ஏன்னா ஜாமெட்ரின்றது என்னது? கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பரை டிஃபைன் பண்ணக்கூடியது யாரு? செகண்டரி வேலன்ஸ். அப்ப ஜாமெட்ரி அப்படிங்கிறது என்னது? கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படிங்கிறது ஆக்டாய்டு. ஆக்டாய்டு ஜாமெட்ரி தானே. அப்ப ஜாமெட்ரி சொல்லக்கூடியது யாரு? செகண்டரி வேலன்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா ஜாமெட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். ஜாமெட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது செகண்டரி வேலன்ஸ். சரிங்களா? இது எல்லாமே வெர்னர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சில क्वेश्चंसலாம் இருக்கு. கண்டக்டிவிட்டி ஆர்டர்,
சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது இதில் கேட்கக்கூடியது. அதே மாதிரி எத்தனை அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, எத்தனை சிஎல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. சில்வர் டேட்டர் கூட போடும்போது யாருக்கு மாலிகுலர் வெயிட் அதிகம், மாலிகுலர் வெயிட் ஆர்டர் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா கண்டக்டிவிட்டி ஆர்டர் கேட்பாங்க. அதுதான் இந்த எண்ணில் வரக்கூடிய அடுத்த முக்கியமான பாடம். சரிங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா?